அனைவருக்கும் வணக்கம். நம்ம போக்குவரத்து துறை பத்தி பார்க்க போறோம். போக்குவரத்து துறை அரசு நம்ம முழுமையா செயல்படுத்தலங்க. நம்ம பாதி கூட கிடையாது. மேக்ஸிமம் தனியார் பேருந்துகள் தான் செயல்படுறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமையா பயன்படுத்தினா தாங்க அதில நம்ம நிறை குறைகள் தெரியும். இப்போ நம்ம தனியாரே நமக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல வரலங்க. தனியார் மூலியமா மக்களுக்கு எந்த பலனும் கிடையாதுங்க. அதன் மூலியமா தனியார் தான் அவங்க அதிகமா பிரான்ச்சஸ் உருவாக்கி, அவங்க தான் அதில முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்கள் முன்னேறவில்லை. இதுக்கு தான் நான் உரிமை தான். ஏழை, பணக்காரன் எல்லாருக்கும் ஒரு வாக்குரிமை தான். இத வாக்குரிமைய மட்டும் நம்ம அளிக்கிறோம். ஆனா வாழ்வுரிமை நமக்கு கிடைக்கலையே! இதுதாங்க சொல்ல வரேன் நானு. இப்ப சிம்பிள் விஷயங்க. ஒரு டீ குடிக்கிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 10,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50% டீ குடிப்பாங்க டெய்லியும். ஒரு ஒரு டீ ரூ. 10ன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5,00,00,000 பேர் டீ குடிக்கிறாங்க. டெய்லி எவ்வளோங்க வருமானம் வருது? அது கணக்கிட்டு பார்க்கலாம். அதேபோல ஒரு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. 5, 10 எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்க. ஒரு 50% ஹோட்டல் சாப்பிடுறாங்க. 5,00,00,000 பேர் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்கன்னா, டெய்லி வருமானம் கணக்கிட்டு பாருங்க. இதெல்லாம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பா வருமானம் வருங்க. இதெல்லாம் அரசியல் நடத்தும்போது மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது மூலியமா வருமானம் வரும். மக்களும் பயமில்லாமல் இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்கன்னா, பயத்தோட சாப்பிடுவாங்க. என்ன இருக்குமோ, ஏது இருக்குமோன்னு சொல்லிட்டு பழசு, புதுசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசு நடத்தும்போது, அது தரமான உணவு குடுப்பாங்க. தரமான சிகிச்சை அளிப்பாங்க. தரமான கல்வி குடுப்பாங்க. ஸோ பயம் இல்லாமல் மக்களும் பயணிப்பாங்க. பஸ்ல அரசு பேருந்து எல்லாத்தையும் பயம் இல்லாமல் பயணிப்பார்கள். எல்லாமே அரசு நடத்தும்போது, அரசு இருக்குது நம்மகிட்ட. நமக்கு பின்னாடி அரசு இருக்காங்க. நம்ம தூக்கி விட அரசு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நம்பிக்கை வருங்க. இது மூலியமா நீங்க கடனே வாங்க வேண்டாம். ரூ. 10,00,00,000 10,00,000 கோடி கடன் இருக்கு இல்லையா? அது சீக்கிரமா நீங்க கடன் அடைச்சுட்டு, மக்கள் இந்த வருவாய் மூலியமா நீங்க மக்களுக்கே நல்லது நல்லது செஞ்சு மேலும் நம்ம முன்னேறலாங்க.